நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏற்கனவே எடுத்திருந்தாலும் சரி, இல்ல இனிமே தான் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போறேன். என் ஃபேமிலிக்கும் சேர்த்து எடுக்க போறேன் அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோ முழுசா பாருங்க. அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் எடுங்க. ஏன்னா 2023, 24ல மட்டும் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ரிஜெக்ட் ஆன கிளைம் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 26,000 கோடி. நாம ஒரு அவசர தேவைக்கு தான் நாள பின்ன யார்ட்ட போய் கடன் நிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவசர தேவைக்காக தான் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இப்பவே நம்ம கஷ்டப்பட்டு ஒண்ணு எடுத்து வைக்கிறோம். ஆனா நாள பின்ன கிளைம்னு போய் நிக்கும்போது, ஏதாவது ஒரு காரணங்களுக்காக நம்ம கிளைம் அமௌண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகாம இருக்கணும்ல. அப்படி ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, நான் ஏதாவது துரதிர்ஷ்டவசமா உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும்போது, அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து ஒரு யூஸும் இல்லைல்ல. அப்ப ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன காரணங்களுக்காகலாம் நாள பின்ன ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பேசிக்கா என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல இந்த இன்சூரன்ஸ் நம்ம சைடு எல்லாம் கரெக்ட்டா இருந்து கிளைம் அமௌண்ட்ட வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. வேற ஏதோ காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அத பத்தி நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கிளைம்னு போய் நிக்கிறப்போ, என்னென்ன காரணங்களுக்காக ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, காரணம் வந்து வெயிட்டிங் பீரியட். அதாவது இன்சூரன்ஸ் எடுத்து ஒரு குறிப்பிட்ட மாசம் இல்ல குறிப்பிட்ட வருஷத்து வரைக்கும் புதுசா என்ன டிசீஸ் வந்தாலும், அந்த அந்த வெயிட்டிங் பீரியடுக்குள்ள அந்த இன்சூரன்ஸ் வச்சு நம்ம வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ அது என்னங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதனால ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது வந்து அந்த கிளைம் பேப்பர்ல அப்ளிகேஷன்ல வந்து இம்ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் குடுக்குறது, இல்லாட்டி இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் குடுக்குறது. அதனால ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கிளைம் பேப்பருக்கு அட்டாச்மென்ட்டா சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகுறது, இல்லாட்டி இம்ப்ராப்பர் டாக்குமெண்ட்டா குடுக்குறது. அப்பன்னா கூட நமக்கு வந்து ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அன்னெசசரி ஹாஸ்பிடலைசேஷன். இப்ப சாதாரண ஃபீவருக்கு கூட போய் அவுட் பேஷண்டா இருக்கிறதுக்கு பதிலா இன்பேஷண்டா போய் அட்மிட் ஆகி அதுக்கெல்லாம் வந்து கிளைம் கேட்டா அதுக்கும் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சஸ்பெக்டட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். அதாவது இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன மாரி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கோமா, என்ன மாரியான டிசீஸ் நமக்கு இருந்திருக்கு, அதுக்கு என்ன மாரியான மெடிசின்ஸ் எடுத்தோம். இதெல்லாம் வந்து பாலிசி டாக்குமெண்ட்லயே மறைக்காம கரெக்ட்டா சொல்லியிருக்கணும். பட் அந்த மாரி சொல்லாம இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் உடனே ஏதாவது ஒண்ணு வருது அப்படின்னா, அது அவங்க வந்து மெடிக்கல் செக்கப் பண்றதுலயே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஸோ இந்த மாரி காரணங்களுக்காகவும் நம்ம கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி நெறையா காரணங்கள் இருக்கு. இன்னும் சில முக்கியமான காரணங்கள்லாம் தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கும்போதே வந்து இந்த மாரி எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சு, அந்த பாலிசில என்னென்ன மாரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும். அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்கணும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ்ல இருந்தா கூட நம்மளே புரிஞ்சுக்கலாம். அவங்கள்ட்ட கேட்டோம்னா, அவங்க சொல்லுவாங்களான்னு தெரியல. அவங்க கேட்காமயே நம்ம கேட்காமயே அவங்க சொல்லணும். அப்படி கேட்டும் அவங்க சொல்லல, அது சொல்லி நமக்கு புரியல அப்படின்னா, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நெறைய பாமர மக்களுக்கு டவுட் வரலாம். இப்படித்தான் நம்ம டீம்லயும் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கு. அவர் அப்பா, அம்மாவுக்கு இன்சூரன்ஸ் போடலான்னு சொல்லி விசாரிச்சிருக்காரு. நம்ம அப்பா, அம்மாவுக்கும் இப்பவே நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது நல்லது. அப்பதான் நாள பின்ன ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சினா நம்ம பிரச்சனை இல்லாம இருக்கலாம். இப்ப அவங்க அப்பா, அம்மாவுக்கு வந்து அவர் இன்சூரன்ஸ் போடலான்னு விசாரிக்கும்போது, அவங்க அப்பாவுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் 65 வயசுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கு. அவங்க அம்மா வந்து 60 வயசுக்கு கீழ தான் இருக்காங்க. இப்ப அவங்க 60 வயசுக்கு கீழ கம்மியான வயசு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பிரீமியம் கம்மியா கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து பிரீமியம் வந்து அதிகமா கட்டுற மாதிரி இருக்கும். இப்ப இது ஒண்ணு. 2வது வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்கு போல. இப்ப அத அவர் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கும்போது மறைச்சு அதை எடுத்தாருன்னா அப்படின்னா, நாளப்பின்ன அந்த சுகர் வந்து ஹார்ட் அட்டாக்லலாம் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி துரதிர்ஷ்டவசமா ஏதாவது ஒண்ணு நடந்து இன்சூரன்ஸ் கிளைம்னு சொல்லி அப்ளை பண்றப்போ, இல்ல நீங்க வந்து ஃபர்ஸ்டே சுகர் இருந்திருக்கு. நீங்க அதை வந்து மறைச்சிட்டீங்க. நீங்க அதை வந்து சொல்லல அப்படின்னு சொல்லி நம்மளோட கிளைம் அமௌண்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு அவர் விசாரிச்சப்போ அவருக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் டிட்டோ வந்து கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து நம்மகிட்ட சொன்னாரு. சார் பரவாயில்லையே, இவ்வளவு கிளியரா இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி நமக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியரா சொல்றாங்களே, அப்ப அதை பத்தி மக்களுக்கும் சொல்லுவோமே, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். இந்த டிட்டோ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்ஸ் இருக்கு. இவங்க வந்து இன்சூரன்ஸ் சம்பந்தமாகவும் எது நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கிற சம்பந்தமாகவும் எல்லாத்தையுமே நமக்கு கிளியரா சொல்லிடுவாங்க. அப்படி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல இருந்து கிளைம் வரைக்கும் நமக்கு கூட இருந்தே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஜாயின் டிட்டோ அப்படிங்கிற இவங்களோட வெப்சைட்ல போய் ஹெல்த் இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணிக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதில் போய் நம்ம எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி, எது கூட கம்பேர் பண்ண நினைக்கிறோமோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நமக்கு எதுவும் கிளியரா புரியல அப்படின்னா அதிலேயே புக் எ கால் ஃப்ரீ நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் நாம எந்த டேட் அண்ட் டைம்ல ஃப்ரீயா இருக்குமோ அந்த டேட் அண்ட் டைமை செலக்ட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டோம்னா கரெக்டா அந்த டேட் அண்ட் டைம்ல நமக்கு அவங்க கால் பண்ணி இன்சூரன்ஸ் பாலிசி சம்பந்தமாகவும் இன்சூரன்ஸ் கம்பெனி சம்பந்தமாகவும் எல்லா டவுட்ஸையும் நமக்கு கிளியரா சொல்லிடுவாங்க ஃப்ரீயாவே. ஸோ டிட்டோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. நீங்க விருப்பப்பட்டா அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ கன்சல்டேஷன் அட்டன் பண்ணி உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு திருப்தி இருந்தா மட்டும் நீங்க அந்த டிட்டோ வெப்சைட்ல போய் உங்களுக்கு வேணுங்கிற கம்பெனியை செலக்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுல உங்களுக்கு எந்த கம்பெனி மேல நம்பிக்கை வருதோ அந்த கம்பெனியில வந்து நீங்க தாராளமா இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். சரி, இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி
ரிஜெக்ட் ஆகிறதுக்கு இன்னும் சில முக்கியமான காரணங்கள்லாம் இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அப்படியே அந்த அந்த பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தானே நம்மளுக்கு சந்தேகங்கள்னு சொல்லி வரும். அப்படி சந்தேகங்கள்னு வந்தா தானே அந்த ஃப்ரீ செஷன்லாம் அட்டெண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளால கேள்வியிலே கேட்க முடியும். அப்ப அந்த பேசிக்கான சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் என்னென்னன்னா, மொத விஷயம் ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன் அண்ட் கோபே. இது வந்து 0% இருக்கிற மாதிரி தான் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கணும். இல்லைனா இன்சூரன்ஸ் அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் வந்து நாம கட்டுற மாதிரி தான் இருக்கும். மீதி தான் கிளைம்ல கவர் ஆகும். 2வது வந்து சப்லிமிட். இந்த சப்லிமிட் ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒரு சப்லிமிட் இருக்கு. உதாரணத்துக்கு லங்ஸுக்குலாம் வந்து ஒரு 80% தான் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சப்ளிமெண்ட்டும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எடுத்தால் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் அக்யூரசி. நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹெல்த் பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் கிளியராக கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது ஒன்று மறைச்சு ஏதாவது மறந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நாளை பின்ன ஏதாவது கிளைம்னு போய் நிற்கும் போது மெடிக்கல் செக்அப்ல கண்டுபிடிச்சு நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. இது வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் 95% மேலே இருக்கணும். அதை பார்த்து தான் நம்ம எடுக்கணும். அப்பதான் அவங்க வந்து ஓரளவுக்கு கிளைம் எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் அப்ரூவல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். அடுத்து வெயிட்டிங் பீரியட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கும்போதே ஒவ்வொரு டிசீஸ்க்கும் எத்தனை வருஷம் எத்தனை மாதம் வெயிட்டிங் பீரியட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து டைப் ஹாஸ்பிட்டல். இப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்து டைப் ஆயிருக்கும் அந்தந்த ஹாஸ்பிட்டல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்தந்த ஹாஸ்பிட்டலில் போய் தான் நம்ம வந்து அட்மிட் ஆகணும். டைப் இல்லாத ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும்னா மொத்த காசையும் நம்ம தான் கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ப்ரீ போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். இப்போ டைப் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் பாலிசியை வச்சு அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட், அதாவது சின்ன சின்ன ஸ்கேனிங், எக்ஸ்ரே எடுத்துப்போம். அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்துப்போம். ஸோ அது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் பாலிசி பார்த்து எடுக்கணும். அப்புறம் அன்லிமிட்டட் சம் இன்சூர்ட். இப்போ நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் அமௌண்ட் வந்து கவரேஜை விட அதிகமாக வருது அப்படின்னா இந்த அன்லிமிட்டட் சம் இன்சூர்டை வந்து ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பட் லைஃப்ல இதை வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியுமா, இந்த செகண்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம எடுக்கணும். அடுத்து நோ கிளைம் போனஸ். இப்போ 10 லட்சம் கவரேஜ் உள்ள பாலிசி 5 வருஷத்துக்கு நம்ம எதுவுமே ஆகலை, நம்ம எதுவுமே கிளைம் பண்ணலை அப்படின்னா நமக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா போனஸ் அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு தனி அமௌண்ட்டாகவே வந்துடும். நாளை பின்ன கவரேஜை விட இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து அதிகமாக வர்றப்போ, கிளைம் வந்து அதிகமாக வர்றப்போ இந்த அன்லிமிட்டட் சம் இன்சூர்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த தனியாக வந்திருக்கிற அமௌண்ட்டை பொறுத்து நோ கிளைம் போனஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரீஸ்டோரேஷன். இப்போ 5 லட்சம் கவரேஜ், நம்ம 2 லட்சம் தான் வந்து கிளைம் பண்ணியிருக்கோம், மிச்சம் 3 லட்சம் இருக்குன்னா அது நெக்ஸ்ட் கிளைம்ல சேர்ந்து ஆட் ஆகிற மாதிரி தான் நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி சேர்த்து எடுக்கணும். இப்போ ஒருத்தர் ஒன் டைம் வந்து ரீஸ்டோரேஷன் யூஸ் பண்ணி கிளைம் எடுத்துட்டாருன்னா நெக்ஸ்ட் டைம் அவருக்கே கிளைம் பண்ணும்போது இந்த ரீஸ்டோரேஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியுமா முடியாதா இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம எடுக்கணும். அடுத்து ஃபைனலாக சூஸ் பெஸ்ட் கம்பெனி. இது எல்லா ஆப்ஷனும் கவர் ஆகிற மாதிரி, எல்லா ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பெஸ்ட் கம்பெனியை நம்ம பார்த்து எடுக்கணும். முக்கியமாக நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்சூரன்ஸ் ரிஜெக்ஷன் சம்மந்தமாக, கிளைம் ரிஜெக்ஷன் சம்மந்தமாக உங்கள் சைடு எல்லாம் கரெக்டாக இருக்குது, இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல, எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஐஆர்டிஐ, அதாவது ஐஆர்டிஐயோட பீமா பரோஷா அப்படிங்கிற போர்ட்டலில் போய் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து ப்ரூஃபோட அட்டாச் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட்டை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எதிராக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் போட்டு கூட எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கைடன்ஸும் நீங்கள் கேட்டுக்கலாம். 15 டேஸில் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க, இவங்களோட கம்ப்ளைண்ட்டுக்கு எதிராக ஒரு கரெக்டான ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஐஆர்டிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல, இந்த ஆக்ஷனில் திருப்தி இல்லை அப்படின்னா ஐஆர்டிஐ பற்றியே ஆம்புட்ஸ்மெண்ட், இன்சூரன்ஸ் ஆம்புட்ஸ்மெண்ட்டை நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆம்புட்ஸ்மெண்ட் மற்ற டீட்டெயில்ஸையும் அதே வெப்சைட்லேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை கிளைம்னு போய் நிற்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை அந்த கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அந்த ரிஜெக்ஷன் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இவ்வளோ விஷயங்களுக்கும் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். நாலேஜ் அப்படிங்கிறது கொஞ்சமாவது அதுக்கு பற்றி இருக்கணும். ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்களுக்கும் நாம் மெனக்கட்டு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து கிளைம் வரைக்கும், இல்லை கிளைம் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற வரைக்குமே டிட்டோ வந்து நமக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ டிட்டோ மூலமாக நீங்களும் இன்சூரன்ஸ் எடுக்கணும், இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்குது, அதில் போய் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் கிளைம் சம்பந்தமாகவும் இன்சூரன்ஸ் பாலிசி சம்பந்தமாகவும் என்ன டவுட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் சொல்லலாம் இன்சூரன்ஸ் கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ உயிரோட மதிப்பு 2 lakhs.